Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதில் பர்டிகுலராக நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து அல்ஜிப்ரா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதுலேருந்து நம்பர் தியரி கான்செப்ட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக எடுத்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கேன். இப்போ 7th கொஸ்டின் பார்க்கலாம். The last digit of 38 power 2011 is option A 6, option B 2, option C 4, option D 8. இந்த கொஸ்டின் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2012ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா பி 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 38 பவர் 2011 ஓட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2ன்றது தான் ஆன்சர். இது எப்படின்றத நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு சொன்ன இல்லையா, the last digit of 38 power 2011 is 6248ல இருந்து ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் பி 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர் சொன்னோம். சோ அது எப்படின்றத நம்ம இப்ப போடலாம். இப்ப 38 பவர் 2011 அப்ப மேல இருக்க 2011 நான் வந்து ஸ்பிளிட் பண்ணணும். அப்ப எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னாக்க 2008 பிளஸ் 3ன்னு பிரிக்க போறேன். எதுக்காகன்றத இப்ப பார்க்கலாம். 38 is congruent to 8 mod 10. இப்ப இந்த லாஸ்ட் டிஜிட்டோ இல்ல இது 2 டிஜிட்டோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நம்ம mod 10 வச்சு தான் போட்டோம். இப்ப 38 is congruent to 8 mod 10. அப்ப 38 10 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது 8ன்னு கிடைக்கும். அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். இப்ப 38 is congruent to 8 mod 10. அடுத்தது 38 ஸ்கொயர் போடுங்க. 38 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 38 into 38. 38க்கு நம்ம எப்படி கொடுத்திருக்கோம்? 8 congruent to 8 mod 10 கொடுத்துருக்கோம். அப்ப ஒரு 38க்கு ஒரு 8, இன்னொரு 38க்கு ஒரு 8. அப்ப mod 10ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப ரெண்டு 8 இருக்கிறதுனால 8 into 8 நம்மளுக்கு 64ன்னு வரும். 64 mod 10ன்னு கிடைக்கும். அப்ப 64 10 ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். அப்ப 4 mod 10. சோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப 38 ஸ்கொயர்ன்றது எப்படி போட்டுக்கலாம்? 38 ஸ்கொயர் is congruent to 4 mod 10. அடுத்தது 38 கியூப் பாருங்க. 38 கியூப்னா எப்படி எழுதலாம்? 38 ஸ்கொயர் 38 ஸ்கொயர் into 38. 38 ஸ்கொயருக்கு நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 38க்கு 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப mod 10. இப்ப 4 into 8 32. 32 mod 10. 32 10 ஆல் டிவைட் பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். 2 mod 10. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்ப 38 cube is congruent to 2 mod 10. இப்ப அடுத்தது 38 பவர் 4. 38 பவர் 4 பாத்தீங்கன்னா 38 பவர் 4ன்றது எப்படி எழுதலாம்? 38 cube into 38. இப்போ 38 கியூப்ன்றத நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 2ன்னு கொடுத்துருக்காங்க. 38ன்றது 8 mod 10. இப்போ 2 into 8ன்றது 16 mod 10. 16 10 ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். 6 mod 10. அப்ப இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. 38 பவர் 4ன்றது 6 mod 10. இப்ப 38 பவர் 4ன்றத நான் என்ன பண்ணிருக்கேன்? congruent to 6 mod 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப வந்து 2000 இந்த 4 இப்ப 2008ன்றதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 4 into 502ன்னு பிரிச்சுக்கலாம். இப்ப 502 4 into 502ன்றது நம்மளுக்கு 2008. So 38 power 4 power 5502ன்னு போட்டீங்கன்னா which is congruent to 6 mod 10. ஏன்னா இதோட பவர்ல நீங்க திருப்பி நீங்க பவர் 502ன்னு வரும். 502ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
502 அந்த 502 நம்ம வந்து 4 ஆல ஏற்கனவே வந்து போட்டு வச்சிருக்கோம். 38 power 4 power 502 is congruent to 6 mod 10. நீங்க இதே இதான் நீங்க திருப்பி நீங்க இதை போட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த 6 mod 10 வந்துரும். இன்னும் ரெண்டு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா வந்துரும். இப்ப 2008க்கு 6 mod 10 கொடுத்துருக்கேன் நானு. சோ இது எப்படி நீங்க பிரிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டைரக்டா போட தெரியனாலும் 38 power 502 power 4ன்னு கூட போட்டுக்கலாம். அப்ப இந்த இதுல எனி பவர் 4ன்னு போடும்போது என்னன்னு வந்திருக்கு, congruent to 6 mod 10ன்னு வந்திருக்கு. இப்ப 38 power 2008 8 plus 3க்கு என்ன ஆன்சர் வருது, 2011. அப்ப 38 power 2011க்கு எப்படி பிரிச்சுக்கலாம், 2008 plus 3 பிரிச்சுக்கலாம். அப்ப 2008க்கு ஒரு 6 இருக்கா, 3க்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 2 இருக்கும். So 6 into 2 mod 10. அப்ப 6 into 2ன்றது 12 mod 10. அப்ப 12 divided by 10னாக்க 2ன்றது தான் ரிமைண்டர். So லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு என்ன வரும், 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். Next question. In a group of 265 persons, 200 like singing, 110 like dancing, 55 like painting. If 60 persons like both singing and dancing, 30 like both singing and painting, and 10 like all three activities, then the number of persons who like only dancing and painting is option A 10, option B 20, option C 30, option D 40. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2012 சிஎஸ்சிஆர் நெட்ல கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுக்குள்ள நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆப்ஷன் ஏ 10ன்றதான் கரெக்ட் ஆன்சர். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம இதுல எப்படின்னு கொடுத்திருக்காங்கன்றத நான் இந்த வென் டயக்ராம்ல போட்டு காமிச்சிருக்கேன், பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிங்கிங்க நான் கிரீன் கலர் சர்க்கிள்ல கொடுத்திருக்கேன், அண்ட் டான்சிங்க வந்து அந்த பிங்க் கலர்ல கொடுத்திருக்கேன், அண்ட் பெயிண்டிங் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கேன். இப்ப கொடுத்திருக்கிறதுல டோட்டலா நம்மளுக்கு 265 பர்சன்ஸ் இருக்காங்களாம். அதுல 200 வந்து 200 பர்சன்ஸ் வந்து சிங்கிங்ல இருக்காங்க. அடுத்தது 110 பேர் வந்து டான்சிங்ல, அண்ட் 55 வந்து பெயிண்டிங் லைக் பண்றாங்க. அதுல 60% வந்து சிங்கிங்கும் டான்சிங் ரெண்டுத்தையுமே லைக் பண்றாங்க. அப்ப 60% சிங்கிங் அண்ட் டான்சிங் அப்படின்னாக்க அந்த கிரீன் சர்க்கிள் அண்ட் இந்த பிங்க் சர்க்கிள் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு இல்லையா இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் இதுதான் வந்து சிங்கிங் அண்ட் டான்சிங் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற போர்ஷன். அடுத்தது 30 like singing and painting. 30 like singing and painting. சிங்கிங்கும் பெயிண்டிங்கும் லைக் பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா 30% சொல்லியிருக்காங்க. இந்த இதுதான் வந்து காமன் போர்ஷன், நான் கிரீன்ல மார்க் பண்ணிருக்கேன். அடுத்தது 10 like all three activities. மூணுத்தையுமே சிங்கிங் டான்சிங் பெயிண்டிங் மூணு லைக் பண்றவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேரா, 10ன்னு சொல்லியிருக்காங்க இந்த போர்ஷன். அப்ப இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ லைக் டான்சிங் அண்ட் பெயிண்டிங். டான்சிங்கும் பெயிண்டிங்கும் ரெண்டும் சேர்த்து லைக் பண்றவங்க எத்தனை பேர் அப்படின்றதான் கால்குலேட் பண்ணோம். அது வந்து இந்த போர்ஷன். இததான் நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை பேருன்னு. அது ஆப்ஷன் ஏ வந்து 10. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்ம கொடுத்திருக்க வென் டயக்ராம்ல நான் கொடுத்திருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இங்க எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா n of uன்றது 265. சிங்கிங்க்கு எஸ் கொடுத்திருக்கேன், பெயிண்டிங்க்கு பி கொடுத்துக்கலாம், டான்சிங்க்கு டி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சிங்கிங் அண்ட் பெயிண்டிங் ரெண்டுத்தையும் லைக் பண்றவங்கன்றத n of s இன்டர்செக்ஷன் pன்றது 13 கொடுத்துக்கலாம். அடுத்தது சிங்கிங் மட்டும் லைக் பண்றாங்க 20, அண்ட் டான்சிங் மட்டும் லைக் பண்றவங்க 110, அண்ட் பெயிண்டிங் மட்டும் லைக் பண்றவங்க 15 கொடுத்துக்கலாம். அடுத்தது சிங்கிங்கும் டான்சிங்கும் லைக் பண்றவங்கன்னு பார்த்தாக்க
n of s intersection d is equal to 60 and மூணுமே லைக் பண்றவங்க n of s intersection p intersection d is equal to 10. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ன ஃபார்முலா? n of u is equal to டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல நம்மளுக்கு மூணு தனித்தனியா லைக் பண்றவங்கல இருந்து ரெண்டு தனித்தனியா ரெண்டு ஒண்ணா லைக் பண்றவங்கள மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து மூணுமே லைக் பண்றவங்கள ஆட் பண்ணிக்கணும். அப்ப எப்படி எழுதிக்கலாம் ஃபார்முலா? n of u is equal to n of s plus n of d plus n of p minus n of s intersection d minus n of s intersection p minus n of p intersection d. அப்புறம் காமனா லைக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? n of plus n of s intersection p intersection d மூணுமே லைக் பண்றவங்க. இங்க கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்க போட்டுக்கலாம். இப்ப நம்ம பெயிண்டிங் அண்ட் டான்சிங் லைக் பண்றவங்கள தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். n of p intersection d மீதி எல்லாத்துக்கும் அந்த நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get n of p intersection d is equal to 20. இந்த 20 இந்த இது மட்டும் வருது. அப்ப இதுல இருந்து நம்ம மூணுமே லைக் பண்றாங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணிடணும். அப்ப நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who like only dancing and painting அப்படின்னாக்க n of p intersection d ல இருந்து மூணுமே லைக் பண்றவங்கள மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 minus 10 is equal to 10. ரெண்டுத்த லைக் பண்றவங்க அப்படின்னா 20ன்னு வரும். ரெண்டுத்த மட்டும் லைக் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து இந்த காமனா லைக் பண்றாங்க இல்லையா மூணுத்தையும் அது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 minus 10 is equal to 10 ன்னு கிடைக்கும். 9th question. The last two digits of 7 power 81 are option A 7, option B 17, option C 37, option D 47. இந்த question CSIR net exam December 2012 கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆப்ஷன் A 7 இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க அதே மெத்தட் தான் இப்ப போட போறோம். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் A 7. இந்த இது எப்படி வந்துச்சுன்றத செக் பண்ணலாம். 7 power 81க்கு நம்ம பார்க்கணும். அதனால 7 power 80 அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 7 power 81க்கு போட்டு பார்க்கலாம். இப்போ 7 power 1ன்றது நம்மளுக்கு கான்க்ருவென்ட் டு 7 mod 100. 2 டிஜிட் நம்பர்னும் போது mod 100 போடணும். யூனிட் டிஜிட் மட்டும்னாக்க mod 10 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? mod 100 ஆல இது பண்ணிக்கணும். இப்போ 7 is congruent to 7 mod 10. 7 ஸ்கொயருக்கு என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? 49 is congruent. 7 square is congruent to 49 mod 100. அடுத்தது 7 cube. 7 cubeக்கு எப்படி வரும்? 7 square into 7. இப்போ 7 square into 7 அப்படின்னா 7 square நம்மளுக்கு ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்காங்க? 49 சொல்லியிருக்காங்க. 49 into 7. 49 into 7 அப்படின்னா 343 கிடைக்கும். அப்ப 343ன்ற ஆன்சர்ல mod 100 போடும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும்? 43 கிடைக்கும். அப்ப 7 கியூப்ன்றது நம்மளுக்கு 43 mod 100 கிடைக்கும். அடுத்தது 7 power 4. 7 power 4னா எப்படி வரும்? 7 power 4ன்றது 7 power 3 into 7. இப்போ 7 power 3ன்றத நம்ம எப்படி போட்டுக்கலாம்? ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்காங்க? 43. 43 into 7. இப்போ 43 into 7 அப்படின்னா 301ன்னு ஆன்சர் கிடைக்கும். 301னாக்க mod 100 போடும்போது ரிமைண்டர் என்னன்னு கிடைக்குது? 01. நம்மளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால 1ன்றத 01ன்னு போட்டுங்க. அடுத்தது 7 power 80. 7 power 80ன்றத நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 7 power 4 power 20ன்னு போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி பிரிச்சுட்டீங்க அப்படின்னா இல்ல 7 power 20 power 4ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதே 01 கான்க்ருவென்ட் டு 01 mod 100ன்னு போட்டுக்கலாம். இப்போ 7 power 80க்கு போட்டோம். 7 power 81க்கு நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்? 7 power 81க்கு 7 power 80 into 7ன்னு வரும். 7 power 80க்கு 1ன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. 1 into 7. அப்போ 1 into 7னா என்னன்னு வரும் நம்மளுக்கு?
7 ன்னு கிடைக்கும். அப்ப 7ன்றத எப்படி எழுதிருக்காங்க 07 ன்னு எழுதிருக்காங்க. 07 mod 100. So நம்மளுக்கு last 2 digits of 7 power 81 நாக்க நம்ம காங்கிருவன்ஸ் அந்த mod எடுக்கும்போது 100 சூஸ் பண்ணோம். லாஸ்ட் 1 digit யூனிட் டிஜிட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா mod 10ல போடுவோம். இங்க 2 digitsன்றதுனால 100க்கு போட்டுருக்காங்க. So ஆப்ஷன் A வந்து 07ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Next 10th question. What is the smallest positive integer in the set collection of all 24x plus 60y plus 2000 z such that xyz belongs to z? அதாவது இந்த கலெக்ஷன் இருக்கிற செட், அதாவது xyz இன்டிஜர்ஸா எடுத்துக்கிட்டு 24x plus 60y plus 2000z நம்ம சப்ஸ்டிட் பண்ணி xyz சப்ஸ்டிட் பண்ணி இந்த போட்டோம்னா இந்த செட்ல கிடைக்கிற ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 4, ஆப்ஷன் C 6, ஆப்ஷன் D 24. இந்த கொஸ்டின் CSIR நெட் எக்ஸாம் ஜூன் 2013ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் B 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். The question, what is the smallest positive integer in this set 24x plus 60y plus 2000z is ஆப்ஷன் B வந்து 4 ன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி வரும்னா இதுல க்ளூ கொடுத்துருக்காங்க smallest positive integer. இப்போ 24 நீங்க எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம், 24 நம்மளுக்கு வந்து 4 into 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2 cube into 3 ன்னு எழுதிக்கலாம். 2 cubeன்றது 8, 2 into 2 into 2 8, 8 into 3 ன்னு எழுதிக்கலாம். 16ன்றத அந்த மாதிரி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க 4 into 15 எழுதலாம். அப்ப எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 square 3 into 5. அடுத்தது 2000 நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 125 into 16 எழுதிக்கலாம். 125ன்றது நம்மளுக்கு 5 cube, இது வந்து 4 square. 4 squareன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 cube 2 power 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதிக்கிறோம், இப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு வந்து நம்மளுக்கு 2 cube into 3. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 2 square 3 5. அடுத்தது 2000க்கு 2 power 4 5 cube. இப்போ மூணுத்துக்கும் காமனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா என்னதான் காமனா இருக்கும், 2 power 2 தான் எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். அப்ப 2 power 2ன்றது தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் 4. ஸோ ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் in this set ன்னு பாத்தீங்கன்னா greatest common divisor of 24, 60, 2000. The answer 4ன்றது ஆன்சர் தான். Next 11th question. For any integers AB, let NAB denote the number of positive integers x less than 1000 satisfying x is congruent to A mod 27 and x is congruent to B mod 37. Option A, there exists AB such that NAB is equal to 0. Option B, for all AB, NAB is equal to 1. Option C, for all AB, NAB is greater than 1. Option D, there exists AB such that NAB is equal to 1 and there exists AB such that NAB is equal to 2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு CSIR நெட்ல டிசம்பர் 2013ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நமக்கு இது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி NAB is equal to 1 for all AB. இதுதான் ஆன்சர்.
இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1000 அப்படின்றத NABன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா காங்க்ருவன்சி எக்ஸ் இஸ் காங்க்ருவன்ட் டு A mod 27, x is congruent to B mod 37. இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான எக்ஸ் லெஸ் தேன் 1000 இருக்கும்போது கிடைக்கிற நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் NABன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சைனீஸ் ரிமைண்டர் தியரம் எல்லாருக்குமே தெரியும். இந்த காங்க்ருவன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சாட்டிஸ்ஃபை பண்ற காங்க்ருவன்ஸ் எக்ஸ் இஸ் காங்க்ருவன்ட் A mod M இருந்து எக்ஸ் இஸ் காங்க்ருவன்ட் B mod N இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்பன்னா A is congruent to B mod GCD of M, N. இங்க பாத்தீங்கன்னா இந்த GCD வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கு 1ன்றது தான். ஏன்னா 27க்கு 37க்கு GCD வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ NABன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் 1ன்ற ஆன்சர். அப்ப இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தை பேஸ் பண்ணியே இந்த ஆன்சரை நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஃபார் ஆல் AB NAB is equal to 1. நீங்க ஏதாவது இந்த சொல்யூஷன் வேணும்னு பாத்தீங்கன்னா அந்த மாடல் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் GCD போட்டு பார்த்தாலே ஆன்சர் கிடைச்சிடும் நம்மளுக்கு. இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். CSIR NET மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து இந்த நம்பர் தியரி ரிலேட்டட் கொஷின்ஸ் எடுத்து தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஐஎன் ஹெஸ்டின் புக், டுமிட் அண்ட் ஃபுட் அண்ட் கேலியன், ராம்ஜி லால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.